நான் எல்லாருக்கும் சொல்றேன், வாப்பாவை கண்ணியப்படுத்துமா. நான் படிச்சத்துல நல்ல ஒரு பாடம் படிச்சேன். அல்லாஹ் அருள் செய்வானாக. ஒரு வாப்பா நல்லா செலவழிச்சாரு பிள்ளைகளுக்கு. மகனுக்கு செலவழிச்சு மகன் நல்லா படிச்சு மாஷாஅல்லா நல்ல இடத்துல நல்ல ஒரு ஜாப் செய்யறான். இப்ப மகன் நல்ல மகன். என்ன மகன்? உங்களை மாதிரி நல்ல ஒரு புள்ள. சம்பாதிச்சு முதலாவது சம்பளம் வாங்கினான் மகன். முதலாவது சம்பளம் வாங்கி கொண்டு வந்து உம்மாட்ட போய் கொண்டே கொடுத்தான் சம்பளத்தை. உம்மா, இந்த சம்பளத்தை வாப்பாட்ட கொடுத்துருமான்னு சொல்லி. யார்கிட்ட? உம்மாக்கு கோபம் வந்துட்டுது. அட நீயே கொண்டு போய் கொடு, நான் கொடுக்கணுமா? இவ்வளவு நாளும் அவர்களுக்கு வாங்கல அவனுக்கு இப்ப கொடுக்கிறதா யாரு கேட்டா? உம்மா சிரிச்சு கொண்டே சொன்னான், உம்மா நான் சொல்றத செய்யும்மா, கொண்டேட்டு கொடுத்துடும்மா வாப்பாட்ட. உம்மாக்கு இன்னும் மாத்திரம் வந்துச்சு. இவன் என்ன சொன்னா மகன் உம்மாவை பார்த்து, உம்மா 25 வருஷமா வாப்பட கை மேல தானே இருந்துச்சும்மா, நான் மேல உள்ள கையை கீழே கொண்டு வர விரும்பலும்மா. நான் கொண்டு போய் கொடுத்தா உம்மா வாப்பட கை எங்க வந்துடும்? கீழே வந்துடும். வாப்பட கை மேலே இருக்கட்டுமே. ஏன்னா வாப்பட கையை நான் கீழே வச்சு பார்க்க விரும்பலும்மா. எல்லாருக்கும் சொல்லித்தாரேன், வாப்பா உம்மாக்கு என்ன சரி கொடுக்கணுமா ஹதியா உண்டு, கையில கொடுக்க வானம் வச்சிட்டு வாங்க, போய்த்து வச்சிட்டு வாங்க, எடுத்துக்கொள்ளட்டும். எனக்கு முன்னால் ஏண்ட வாப்பட கை கீழே போகக்கூடாது. எனக்கு முன்னால் ஏண்ட வாப்பட கை மேலதான் இருக்கணும். 25 வருஷம் மேல உள்ள கைய நான் ஏன் கீழே கொண்டு வரணும்? இங்க இருக்கிற யூத் எல்லாருக்கும் சொல்றேன், வாப்பட கைய மேல வைங்க. நாங்க எல்லாரும் உம்மவத்தை அழகு பார்ப்போம். உம்மா கொஞ்சம் கூட பேசுற இல்லையா? என்ன சொல்லுவா? 9 மாசம் தூக்கி சுமந்தேன், 9 மாசம் தூக்கி சுமந்தேன், 9 மாசம் தூக்கி, எத்தனை முறை சொல்லிப்பா உம்மா? சொல்லுங்களேன். வாப்ப ஒரு நாளுமே சொல்றல. என்ன வாப்ப பவுண்டேஷன். இந்த பள்ளியில கலர் பண்றது, பெயிண்ட் பண்றது, கலர் வாஷ் பண்றது, டெக்கரேட் பண்றது எல்லாம் எதுக்கு? சொஹருக்கு தானே. அது விளங்குற உம்ம மாதிரி பவுண்டேஷன் விளங்குறல திறக்கும். பவுண்டேஷன் விளங்குறல. அல்லாஹ் அருள் செய்வானா. சரி, ஜஸாக்குமுல்லாஹு கைர்.